வணக்கம் திருவருள் குடும்பம். இன்னைக்கு திருவாசகத்தில் 10வது வரியான சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, இந்த வரிக்கான அர்த்தத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தலை தரையில் படுமாறு சிரத்தை குவித்து இறைவனை வணங்குபவரின் வாழ்க்கையை ஓங்கச் செய்யக்கூடிய சீர்மை மிக்க நேர்மை மிக்க கடவுள் யார் அப்படின்னு கேட்டா அது சிவபெருமான் அப்படிங்கிறது இதற்கான அர்த்தம். அப்போ நான் என்னால் ஆன மட்டும் என் தகுதிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னுடைய சிரமானது தரையில் படும்படி நான் குவிந்து வணங்கினால் என்னை வாழ்க்கையில் இறைவன் ஓங்கச் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா எனக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா தன்னுடைய தவறை உண்மை என மனம் உணர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா, நம்ம தண்டனையை சந்தோஷமாக ஸ்வீகரிப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. தண்டனைக்காக நம் மனம் ஏங்கும். தப்பை உணர்ந்தவுடன் நம் மனதிற்குள் வருவது என்ன அப்படின்னா கில்ட், குற்ற உணர்ச்சி. நாம் அதை முழுமையாக உணர்கிற பொழுது அதை நம்ம யாருக்கு செய்தோமோ, யாருக்கு அந்த தவறை இழைத்தோமோ அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கும், அவர் என்ன கஷ்டத்தை அனுபவித்திருப்பார். அப்போ அதை மனம் எண்ணுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம் தண்டனையை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஏன்னா அதுதான் உண்மையான பிராயச்சித்தம், அதுதான் உண்மையா நம்ம தப்ப உணர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஆனா தவறு செஞ்சுட்டு நான் போய் விழுந்து கும்பிட்டேன் அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும் நினைக்கிறது இது மிக தவறு. இங்க சிரம் குவிவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, நம் மனம் இறைவனிடத்தில் சமர்ப்பணம் ஆக வேண்டும், பிறரிடத்தில் அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப டம்பமா ஆணவமா எல்லார் முன்னாடியும் நடந்துக்காம நம்ம என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் பிறரை காயப்படுத்தாத வண்ணம், பிறரை விட நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணத்தில் நாம் பிறரை நடத்தாத வண்ணம் நம்ம இருக்கிறதுக்கு பேரு தான் சிரம் குவிவார் அப்படிங்கிறது. அதற்கு அடக்கம் என்ற பொருளே தவிர நீங்க போய் விழுந்து கும்பிட்டாலே உங்களை இறைவன் வாழ்ந்து ஓங்கி வாழ வச்சிருவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் சீரோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சீர் அப்படிங்கிற வார்த்தை, நேர்மை அப்படிங்கிற வார்த்தை, இதை நம்ம அறத்தோடு ஒப்பிடலாம். ஏன்னா அறத்தை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுளாக இருப்பவர் சிவபெருமான். அதனாலதான் அவர் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை மிகச்சரியாக கணக்கு பார்த்து அது எல்லாத்தையும் தீது அழித்து நம்மை அவரோட சேர்த்து கொள்கிறார். அப்போ இந்த சீரான அந்த சீரோன் அப்படிங்கிற வார்த்தை நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு அவர் ரொம்ப நேர்மையா நடக்கக்கூடியவர். அப்ப நீங்க அடக்கமா நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அடக்கத்திற்கு ஈடான சமுதாயத்தில் ஓங்கிய நிலையை அவர் தருவார். அந்த திருவடி வெல்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரிக்கான அர்த்தத்தை அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.